ஈஸ்வரி, இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாழ்க்கை பூரா இப்படி தனியாவே இருக்கலாம்னு நினைக்கிறியா? இதுக்கு முன்னாடி ஓகே, நீ ஒருத்தி தான், உன் இஷ்டத்துக்கு நீ முடிவெடுத்த. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியுமா சொல்லு? இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்காகவாவது நீ சரவணன் கூட சேர்ந்து வாழணும். இதுக்கு மேல நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. முதல்ல நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லு. எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. புரிஞ்சுதா? என்ன மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்ல, அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படி எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறந்துட்டு அவரோட சேர்றதுன்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடியாவது அவரே வந்து என்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. அப்பெல்லாம் நான் அவருக்கு அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. ஆனா இப்போ நானே அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசி சமாதானமா பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓ, ஈகோ.